கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரூட்டிங் சிஐடிஆர் பற்றி தெரியணும்னா ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ்ஃபுல் ஏன் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஐபி அட்ரஸ் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம், ஸ்கேலபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, ஃப்ளெக்சிபிளாக இல்லை, ரூட்டிங் வந்து இன்னெஃபிஷியண்ட்டாக இருக்குது, அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து நிறைய வந்து வேஸ்ட் ஆகுது, செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸு. கிளாஸ் ஏவில் வந்து நெட்வொர்க் ஐடி வந்து என்னது 126, பியில் 224, ஹோஸ்ட் 224 - 2, கிளாஸ் பியில் நெட்வொர்க் ஐடி 214, ஹோஸ்ட் வந்து 216 - 2, கிளாஸ் சியில் 2^21, ஹோஸ்ட்டில் 2^8 - 2. ஏன் 21 3 ரிசர்வ் பண்ணியிருக்கோம், 14 எதுக்கு பியில் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கோம் 2. கிளாஸ் ஏவில் வந்து 126 இருக்கு இல்லையா, அதாவது 126 அப்படின்னு ஏன் இருக்குது நம்மளுக்கு 128 2^7 அப்படின்றப்ப, ஆனால் வந்து 2 வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை இல்லையா, அதனால் வந்து 126 2^7 - 2, அதனால் 126. ஒரு பிட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே 2^8 இருக்கணும், அதில் ஒன்று ரிசர்வ் பண்ணாலும் 2^7 இருக்கணும், 7 - 2ங்கிறது 126. இதில் 0வும் 127 லூப் பேக்குக்கும் 0 வந்து நம்ம ஐபிக்கும் யூஸ் பண்ணியிருக்கனால வந்து நம்ம அதை எதுக்குமே கொடுக்க மாட்டோம். ஹோஸ்ட் 2^24 - 2, நெட் ஐபி ப்ராட்காஸ்ட் ஐபிக்கு வந்து நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கனால இங்கே வந்து 2^24 - 2 எல்லாத்துலேயுமே 2 நம்ம ரெடியூஸ் பண்ணிக்குவோம். கிளாஸு நெட்வொர்க் ஐடி ஹோஸ்ட் ஐடி கிளியராக இருக்கணும். நம்ம கிளாஸ்லெஸ் ஐபி அட்ரஸிங்கில் வந்து இப்போ நம்ம வந்து பேசிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கிளாஸ்லெஸ் ஐபி அட்ரஸிங்கில் வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. 32 பிட்டில் வந்து பிளாக் ஐடி ஹோஸ்ட் ஐடின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை யார் க்ரியேட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு சிஐடிஆர்னால் வந்து இன்டர்நெட் இன்ஜினியரிங் டாஸ்க் ஃபோர்ஸில் தான் க்ரியேட் பண்ணாங்க. 1993 வந்து க்ரியேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங் கான்செப்டை வந்து இது பண்ணுறதுக்கு IPv4 ஸ்ட்ரக்சர்னா 32 பிளாக் ஐடி ஹோஸ்ட் ஐடின்னு நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். x.y.z.w/n அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த /n அப்படின்றத வந்து எதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். n is the number of bits for the mask or the number of bits for a block. மாஸ்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது என்னன்னு சொல்லலாம், இல்லை வந்து பிளாக்கிங்க்குன்னு சொல்லலாம். n வந்து எதுக்கு, n தான் இந்த ஏரியா எவ்வளோ நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லுது. மாஸ்கிங்க்கும் அதை தான், பிளாக்கிங்க்கும் அதை தான், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இப்போ 185.10.22.66/28, இந்த 28ங்கிறது என்ன சொல்லுது, 28 பிட்டையுமே வந்து எனக்கு மாஸ்க் பண்ணிடுங்க, ரிமைனிங் 4 மட்டும் ஹோஸ்ட்டாக எடுத்துக்கங்கன்னு சொல்லுது. எப்படி 185.10.22. இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, லாஸ்ட் 8 பிட் இருக்கு இல்லையா, இது என்னது ஹோஸ்ட்டு. ஓகேவா, ஒரே ஒரு ஹோஸ்ட்டு தானே இங்கே இருக்குது. இது எந்த கிளாஸில் இருக்குது, கிளாஸ் ஏவா பியா சிஎம், கிளாஸ் பியில் வருது. ஓகேவா, இப்போ 28 வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 28 வந்து நீங்கள் மாஸ்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8 16 24 இங்கே ஒரு 4 எடுத்தால் தான் 28 வரும். அப்போ இங்கே 4 எடுத்துட்டோம்னா மீதி 4 பிட் இருக்கும். 185 10 22 அப்படியே போட்டுக்கணும். எங்கே நம்ம கை வச்சுருக்கோமோ அதுக்கான பைனரி, அதை மட்டும் பைனரியாக மாற்றி விட்டுருணும். ஓகேவா, இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் 28. ஓகேவா, 28 அப்படின்றப்ப வந்து 4 பிட்டு நான் எடுத்திருக்கேன். 0 1 0 0. எதுக்கு நான் 0 1 0 0ன்னு கொடுத்துருக்கேன், இங்கே ஏன் இது வருது, இந்த 66 வந்து ஃபஸ்ட்டு வந்து பைனரியாக மாற்றி எழுதணும் 8 பிட்டில். இப்போ 64 to 20 64 to 66 வருதா, 4 பிட்டு இங்கே எடுத்துக்கிட்டேன், மீதி 4 பிட்டு ஹோஸ்ட்டாக விட்டுட்டேன். நான் எடுத்துக்கிட்ட அந்த 4 பிட்டோட வேல்யூ பார்த்தோம்னா அதை எடுத்து எழுதினோம்னா அதுதான் பிளாக் ஐடி. ஓகேவா, அப்போ 185.10.22 இந்த ஹோஸ்ட் ஐடி இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ எடுத்து எழுதுனா அது ப்ராட்காஸ்ட் ஐடி. அவ்வளோதான் கான்செப்ட் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. இங்கே எவ்வளோ பிட்டு மாஸ்க் பண்ணணுமோ அதை ஃபஸ்ட்டு அங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அது எந்த ரேஞ்சில் வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இங்கே பைனரியில் வேல்யூ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும். எத்தனை பிட்டு எடுக்கிறாங்களோ எடுத்துக்க சொல்லணும். ஓகேவா, நெட் ஐடி பிளாக் ஐடி அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போ 66ங்கிறத நான் ரெப்ரசென்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா பைனரியில். இப்போ ஒரு வேலை 28 27 இருக்குது, 24 இருக்குன்னா அங்கேருந்து 3 ஆக்ட் வந்து 16 எடுத்துக்கிட்டோம். ஓகே, அங்கேருந்து 24 எடுத்துக்கிட்டோம். 24னா 3 ஆக்டேட் மட்டும்தான் வரும். அதே 27 அப்படின்னா இங்கே ஒரு 3 பிட் எடுத்துக்கணும். இங்கே ஒரு 3 பிட் எடுத்துக்கிட்டு அந்த 27ஓட சேர்த்துனா என்ன வேல்யூ வருது, அது நெட்வொர்க் ஐடி பிளாக் ஐடி. ரிமைனிங் இருக்குது இல்லையா, அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு என்ன வேல்யூ வருதோ அது வந்து ப்ராட்காஸ்ட் ஐடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 64ன்னு வருது, ஃபஸ்ட்டு 0 1 0 0 இருக்கிறது போட்டோம். அது வந்து நம்பர் ஆஃப் ஹோஸ்ட்டு
எவ்வளோ நமக்கு தேவைப்படுது. நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் ஐபி அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா, இங்கே வந்து ப்ராட்காஸ்ட் ஐபிங்கிறது 185.10.22.79 எப்படி வந்துச்சு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா. ஒன்றுமே இல்லை, ப்ராட்காஸ்டிங் அப்படின்றப்ப 0க்கு பதிலாக 1111 போட்டுக்கணும். 4 0க்கு பதிலாக 4 1 போட்டுட்டு இந்த 65ஓட ஆட் பண்ணி 64ஓட ஆட் பண்ணி போட்டோம்னா 64 + 15 79 வரும். அதுதான் ப்ராட்காஸ்ட் ஐபி. இவ்வளோ தான் கான்செப்ட். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறத மாஸ்க் எவ்வளோ பண்ணணுன்னு பார்த்துக்கணும். அந்த ரேஞ்ச் எத்தனை ஆக்டேட்டுக்குள்ளே வருதுன்னு பார்த்துக்கணும். ஓகேவா, லாஸ்ட் ஆக்டேட்டில் வந்து எனக்கு வேல்யூ எடுக்கிறாங்க அப்படின்னா 66 அவள் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கணும், பைனரியாக மாற்றிக்கணும். மாற்றிட்டு எத்தனை பிட் எடுக்குதோ அத்தனை பிட்டு கூட ஃபஸ்ட்டு 3 அப்படியே விட்டுருணும். அந்த பிட்டோட வேல்யூவை ஃபைன் பண்ணி போட்டால் பிளாக் ஐடி. ரிமைனிங் 0010 இருக்கு இல்லையா, அதை 4 1 வச்சுட்டு அதோட வேல்யூவை ஃபைன் பண்ணி நெட் ஐடியை அந்த பிளாக் ஐடியோட ஆட் பண்ணி போட்டோம்னா வச்சுக்கோங்க. அதுதான் வந்து ப்ராட்காஸ்ட் ஐடி. 64ங்கிறது 79 கொடுத்துருக்கேன். இப்போ நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் 2⁴ - 2 நம்பர் ஆஃப் ஐபி 2⁴. ஒன்றும் இல்லை, ஹோஸ்ட் எவ்வளோ நம்மளுக்கு இங்கே 4 பிட்டு தான், அதனால தான் 2⁴ -2 நம்பர் ஆஃப் ஐபி 2⁴. ஹோஸ்ட்டில் வந்து 2 மைனஸ் பண்ணிக்கிறோம். ஏன், ஒன்று வந்து நெட்வொர்க் ஐபி, ஒன்று வந்து ப்ராட்காஸ்ட்டுக்கு போயிடும். ஐபி வந்து அப்படியே தான் இருக்கும். ஐபின்னா அது அப்படியே தான் இருக்கும்.